பைபிள் சவாலின் 109வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று 2 இராஜாக்கள் 16 முதல் 18 அத்தியாயங்கள் விகாராராதனைக்கு வழிநடத்திய ராஜாக்களையும் உண்மையான ஆராதனையை மீண்டும் நிலைநாட்டியவர்களையும் காட்டுகிறது. ஒரு தலைவரின் தீர்மானங்கள் ஒரு நாட்டின் ஆவிக்குரிய நிலையை மாற்ற முடியும் என்பதை இது உணர்த்துகிறது. இருளான காலங்களிலும் தேவன் எசேக்கியா போன்ற விசுவாசமானவர்களை எழுப்புகிறார். தேவனிடம் திரும்புவதற்கு எப்போதும் தாமதமில்லை என்பதை இது நினைவூட்டுகிறது. உண்மையான மாற்றம் இதயத்தில் தொடங்குகிறது. இன்று முழுமையாக தேவனை பின்பற்ற விரும்பி ஆரம்பிப்போம். Welcome to day 109 of the Bible Challenge. Today's reading from 2 Kings 16 to 18 reveals a strong contrast between kings who led people into idolatry and those who restored true worship. It shows how one leader's choices can influence an entire nation's spiritual direction. Even in times of darkness, God raises faithful leaders like Hezekiah who seek Him wholeheartedly. This reminds us that it is never too late to turn back to God and make things right. True reform begins with a sincere heart. Let us begin today with a desire to follow God fully. 2 இராஜாக்கள் அதிகாரம் 16. 2 Kings chapter 16. வசனம் 1. ரெமலியாவின் குமாரனாகிய பெக்காவின் 17ஆம் வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் ராஜாவானான். Verse 1. In the 17th year of Pekah the son of Remaliah, Ahaz the son of Jotham king of Judah began to reign. வசனம் 2. ஆகாஸ் ராஜாவாகிறபோது 20 வயதாயிருந்து எருசலேமிலே 16 வருஷம் அரசாண்டான். அவன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல் தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல். Verse 2. 20 years old was Ahaz when he began to reign, and reigned 16 years in Jerusalem, and did not that which was right in the sight of the Lord his God, like David his father. வசனம் 3. இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே தன் குமாரனை முதலாய் தீக்கடக்க பண்ணினான். Verse 3. But he walked in the way of the kings of Israel, yea, and made his son to pass through the fire, according to the abominations of the heathen, whom the Lord cast out from before the children of Israel. வசனம் 4. மேடைகளிலும் மலைகளின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் பலியிட்டு தூபங்காட்டி வந்தான். Verse 4. And he sacrificed and burnt incense in the high places, and on the hills, and under every green tree. வசனம் 5. அப்பொழுது சீரியாவின் ராஜாவாகிய ரேத்சீனும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ரெமலியாவின் குமாரன் பெக்காவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்து ஆகாசை முற்றுகை போட்டார்கள். ஆனாலும் ஜெயிக்க மாட்டாதே போனார்கள். Verse 5. Then Rezin king of Syria and Pekah son of Remaliah king of Israel came up to Jerusalem to war. And they besieged Ahaz, but could not overcome him. வசனம் 6. அக்காலத்திலே சீரியாவின் ராஜாவாகிய ரேத்சீன் ஏலாத்தை திரும்பச் சீரியாவோடே சேர்த்துக்கொண்டு யூதரை ஏலாத்திலிருந்து துரத்தினான். சீரியர் ஏலாத்திற்கு வந்து இந்நாள் வரைக்கும் அவ்விடத்திலே குடியிருக்கிறார்கள். Verse 6. At that time Rezin king of Syria recovered Elat to Syria, and drave the Jews from Elat. And the Syrians came to Elat, and dwelt there unto this day. வசனம் 7. ஆகாஸ் அசீரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசரிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, நான் உம்முடைய அடியானும் உம்முடைய குமாரனுமாயிருக்கிறேன். நீர் வந்து எனக்கு விரோதமாய் எழும்பின சீரியா ராஜாவின் கைக்கும் இஸ்ரவேல் ராஜாவின் கைக்கும் என்னை நீங்களாக்கிவிடும் என்று சொல்லச் சொல்லி. Verse 7. So Ahaz sent messengers to Tiglath-Pileser king of Assyria, saying, I am thy servant and thy son. Come up,
and save me out of the hand of the king of Syria, and out of the hand of the king of Israel, which rise up against me. வசனம் 8. கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரமனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து அசீரியாவின் ராஜாவுக்கு காணிக்கையாக அனுப்பினான். Verse 8. And Ahaz took the silver and gold that was found in the house of the Lord, and in the treasures of the king's house, and sent it for a present to the king of Assyria. வசனம் 9. அசீரியா ராஜா அவனுக்கு செவி கொடுத்து தமஸ்குவுக்கு போய் அதை பிடித்து அதின் குடிகளை கீர்ப்பட்டணத்திற்கு சிறைபிடித்து கொண்டு போய் ரேத்சீனை கொன்று போட்டான். Verse 9. And the king of Assyria hearkened unto him. For the king of Assyria went up against Damascus, and took it, and carried the people of it captive to Kir, and slew Rezin. வசனம் 10. அப்பொழுது ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவிலுள்ள அசீரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசருக்கு எதிர்கொண்டு போய் தமஸ்குவிலுள்ள பலிபீடத்தை கண்டான். ராஜாவாகிய ஆகாஸ் அந்த பலிபீடத்தின் சாயலையும் அதினுடைய சகல வேலைப்பாடாகிய அதின் மாதிரியையும் ஆசாரியனாகிய உரியாவுக்கு அனுப்பினான். Verse 10. And King Ahaz went to Damascus to meet Tiglath-Pileser king of Assyria, and saw an altar that was at Damascus. And King Ahaz sent to Uriah the priest the fashion of the altar, and the pattern of it, according to all the workmanship thereof. வசனம் 11. ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவிலிருந்து வருகிறதற்குள் ஆசாரியனாகிய உரியா அப்படி கொத்த பலிபீடத்தை கட்டி ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவிலிருந்து அனுப்பின கட்டளையின்படியெல்லாம் செய்தான். Verse 11. And Uriah the priest built an altar according to all that King Ahaz had sent from Damascus. So Uriah the priest made it against King Ahaz came from Damascus. வசனம் 12. ராஜா தமஸ்குவிலிருந்து வந்தபோது அவன் அந்த பலிபீடத்தை பார்த்து அந்த பலிபீடத்தண்டையில் சேர்ந்து அதின் மேல் பலியிட்டு. Verse 12. And when the king was come from Damascus, the king saw the altar, and the king approached to the altar, and offered thereon. வசனம் 13. தன் சர்வாங்க தகனபலியையும் தன் போஜனபலியையும் தகனித்து தன் பானபலியை வார்த்து தன் சமாதான பலிகளின் இரத்தத்தை அந்த பலிபீடத்தின் மேல் தெளித்தான். Verse 13. And he burnt his burnt offering and his meat offering, and poured his drink offering, and sprinkled the blood of his peace offerings upon the altar. வசனம் 14. கர்த்தரின் சந்நிதியில் இருந்த வெண்கல பலிபீடத்தை அவன் தன் பலிபீடத்திற்கும் கர்த்தரின் ஆலயத்திற்கும் நடுவே ஆலயத்தின் முகப்பிலிருந்து எடுத்து அதை தன் பலிபீடத்திற்கு வடபுறமாய் வைத்தான். Verse 14. And he brought also the brazen altar, which was before the Lord, from the forefront of the house, from between the altar and the house of the Lord, and put it on the north side of the altar. வசனம் 15. ராஜாவாகிய ஆகாஸ் ஆசாரியனாகிய உரியாவை நோக்கி, இந்த பெரிய பலிபீடத்தின் மேல் நீ காலை சர்வாங்க தகனபலியையும் மாலை போஜனபலியையும் ராஜாவின் சர்வாங்க தகனபலியையும் அவருடைய போஜனபலியையும் தேசத்தினுடைய சகல ஜனத்தின் சர்வாங்க தகனபலியையும் அவர்கள் போஜனபலியையும் அவர்கள் பானபலிகளையும் செலுத்தி அதின் மேல் சர்வாங்க தகனங்களின் சகல இரத்தத்தையும் பலிகளின் சகல இரத்தத்தையும் தெளிப்பாயாக. அந்த வெண்கல பலிபீடமோ நான் சன்னதம் கேட்கிறதற்கு உதவும் என்றான். Verse 15. And King Ahaz commanded Uriah the priest, saying, Upon the great altar burn the morning burnt offering, and the evening meat offering, and the king's burnt sacrifice, and his meat offering, with the burnt offering of all the people of the land, and their meat offering, and their drink offerings, and sprinkle upon it all the blood of the burnt offering,
and all the blood of the sacrifice, and the brazen altar shall be for me to inquire by. வசனம் 16. ராஜாவாகிய ஆகாஸ் கட்டளையிட்டபடியெல்லாம் ஆசாரியனாகிய உரியா செய்தான். Verse 16. Thus did Uriah the priest, according to all that King Ahaz commanded. வசனம் 17. பின்னும் ராஜாவாகிய ஆகாஸ் ஆதாரங்களின் சவுக்கைகளை அறுத்துவிட்டு அவைகளின் மேலிருந்த கொப்பரைகளை எடுத்து கடல் தொட்டியை கீழே நிற்கிற வெண்கல ரிஷபங்களின் மேலிருந்து இறக்கி அதை கற்களின் தளவரிசையிலே வைத்து. Verse 17. And King Ahaz cut off the borders of the bases, and removed the laver from off them, and took down the sea from off the brazen oxen that were under it, and put it upon a pavement of stones. வசனம் 18. ஆலயத்தின் அருகே கட்டியிருந்த ஓய்வு நாளின் மண்டபத்தையும் ராஜா பிரவேசிக்கும் மண்டபத்தையும் அசீரியருடைய ராஜாவினிமித்தம் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அப்புறப்படுத்தினான். Verse 18. And the covert for the Sabbath that they had built in the house, and the king's entry without, turned he from the house of the Lord for the king of Assyria. வசனம் 19. ஆகாஸ் செய்த மற்ற வர்த்தமானங்கள் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. Verse 19. Now the rest of the acts of Ahaz which he did, are they not written in the book of the chronicles of the kings of Judah? வசனம் 20. ஆகாஸ் தன் பிதாக்களோடே நித்திரையடைந்தபின் அவன் தாவீதின் நகரத்தில் தன் பிதாக்களண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய எசேக்கியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். Verse 20. And Ahaz slept with his fathers, and was buried with his fathers in the city of David, and Hezekiah his son reigned in his stead. 2 இராஜாக்கள் அதிகாரம் 17. 2 Kings chapter 17. வசனம் 1. யூதாவின் ராஜாவாகிய ஆகாசின் 12ஆம் வருஷத்தில் ஏலாவின் குமாரனாகிய ஊசியா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 9 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி. Verse 1. In the 12th year of Ahaz king of Judah began Hoshea the son of Elah to reign in Samaria over Israel 9 years. வசனம் 2. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான், ஆனாலும் தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்களைப் போல் செய்யவில்லை. Verse 2. And he did that which was evil in the sight of the Lord, but not as the kings of Israel that were before him. வசனம் 3. அவனுக்கு விரோதமாக அசீரியாவின் ராஜாவாகிய சல்மனாசார் வந்தான். அப்பொழுது ஊசியா அவனை சேவிக்கிறவனாகி அவனுக்கு பகுதி கட்டினான். Verse 3. Against him came up Shalmaneser king of Assyria, and Hoshea became his servant, and gave him presents. வசனம் 4. ஊசியா எகிப்தின் ராஜாவாகிய சோ என்பவனிடத்துக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பினதும் தனக்கு வருஷந்தோறும் செய்ததுபோல் பகுதி அனுப்பாதே போனதுமான கலக யோசனையை அசீரியாவின் ராஜா ஊசியாவினிடத்திலே கண்டு அவனை பிடித்து கட்டிச் சிறைச்சாலையிலே வைத்தான். Verse 4. And the king of Assyria found conspiracy in Hoshea, for he had sent messengers to So king of Egypt, and brought no present to the king of Assyria, as he had done year by year. Therefore the king of Assyria shut him up, and bound him in prison. வசனம் 5. அசீரியா ராஜா தேசம் எங்கும் போய் சமாரியாவுக்கும் வந்து அதை 3 வருஷம் முற்றுகை போட்டிருந்தான். Verse 5. Then the king of Assyria came up throughout all the land, and went up to Samaria, and besieged it 3 years. வசனம் 6. ஊசியாவின் 9ஆம் வருஷத்தில் அசீரியா ராஜா சமாரியாவை பிடித்து இஸ்ரவேலை அசீரியாவுக்கு சிறையாக கொண்டு போய் அவர்களை கோசான் நதி ஓரமான ஆலாகிலும் ஆபோரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான். Verse 6. In the 9th year of Hoshea the king of Assyria took Samaria, and carried Israel away into Assyria,
and placed them in Halah and in Habah, by the river of Gozan, and in the cities of the Medes. வசனம் 7. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய கையின் கீழிருந்த தங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக இஸ்ரவேல் புத்திரர் பாவஞ்செய்து அந்நிய தேவர்களுக்கு பயந்து நடந்து. Verse 7. For so it was that the children of Israel had sinned against the Lord their God, which had brought them up out of the land of Egypt, from under the hand of Pharaoh king of Egypt, and had feared other gods. வசனம் 8. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளின் வழிபாடுகளிலும் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிபாடுகளிலும் நடந்து கொண்டிருந்தார்கள். Verse 8. And walked in the statutes of the heathen, whom the Lord cast out from before the children of Israel, and of the kings of Israel, which they had made. வசனம் 9. செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக இரகசியத்தில் செய்ததுமன்றி, காவல் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான பட்டணங்கள் மட்டுமுள்ள தங்கள் ஊர்களிலெல்லாம் தங்களுக்கு மேடைகளையும் கட்டி. Verse 9. And the children of Israel did secretly those things that were not right against the Lord their God, and they built them high places in all their cities, from the tower of the watchman to the fenced city. வசனம் 10. உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் தங்களுக்கு சிலைகளையும் விக்கிரகத் தோப்புகளையும் நிறுத்தி. Verse 10. And they set them up images and groves in every high hill, and under every green tree. வசனம் 11. கர்த்தர் தங்களை விட்டு குடிவிலக்கின ஜாதிகளைப் போல சகல மேடைகளிலும் தூபங்காட்டி கர்த்தருக்கு கோபமுண்டாக துர்க்கிரியைகளைச் செய்து. Verse 11. And there they burnt incense in all the high places, as did the heathen whom the Lord carried away before them, and wrought wicked things to provoke the Lord to anger. வசனம் 12. இப்படி செய்யத்தகாது என்று கர்த்தர் தங்களுக்கு சொல்லியிருந்தும் நரகலான விக்கிரகங்களை சேவித்து வந்தார்கள். Verse 12. For they served idols, whereof the Lord had said unto them, Ye shall not do this thing. வசனம் 13. நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி, நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டதும் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளைக் கொண்டு உங்களுக்கு சொல்லியனுப்பினதுமான நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கைக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் தீர்க்கதரிசிகள் ஞான திருஷ்டிக்காரர் எல்லாரையும் கொண்டு இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் திடச்சாட்சியாய் எச்சரித்துக் கொண்டிருந்தோம். Verse 13. Yet the Lord testified against Israel, and against Judah, by all the prophets, and by all the seers, saying, Turn ye from your evil ways, and keep my commandments, and my statutes, according to all the law which I commanded your fathers, and which I sent to you by my servants the prophets. வசனம் 14. அவர்கள் செவிகொடாமல் தங்கள் தேவனாகிய கர்த்தர் மேல் விசுவாசியாமற் போன கடின கழுத்துள்ள தங்கள் பிதாக்களைப் போல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி. Verse 14. Notwithstanding they would not hear, but hardened their necks, like to the neck of their fathers, that did not believe in the Lord their God. வசனம் 15. அவருடைய கட்டளைகளையும் அவர் தங்கள் பிதாக்களோடே பண்ணின அவருடைய உடன்படிக்கையையும் அவர் தங்களுக்கு திடச்சாட்சியாய் காண்பித்த அவருடைய சாட்சிகளையும் வெறுத்துவிட்டு வீணான விக்கிரகங்களை பின்பற்றி வீணராகி அவர்களை சுற்றிலும் இருக்கிறவர்களைப் போல செய்ய வேண்டாமென்று கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டு விலக்கியிருந்த ஜாதிகளுக்கு பின் சென்று. Verse 15. And they rejected his statutes, and his covenant that he made with their fathers, and his testimonies which he testified against them. And they followed vanity, and became vain, and went after the heathen that
were round about them, concerning whom the Lord had charged them, that they should not do like them. வசனம் 16. தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் விட்டுவிட்டு 2 கன்றுக்குட்டிகளாகிய வார்ப்பித்த விக்கிரகங்களை தங்களுக்கு உண்டாக்கி விக்கிரக தோப்புகளை நாட்டி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு பாகாலை சேவித்தார்கள். Verse 16. And they left all the commandments of the Lord their God, and made them molten images, even 2 calves, and made a grove, and worshipped all the host of heaven, and served Baal. வசனம் 17. அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தீக்கடக்க பண்ணி குறிகேட்டு நிமித்தங்கள் பார்த்து கர்த்தருக்கு கோபமுண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறதற்கு தங்களை விற்று போட்டார்கள். Verse 17. And they caused their sons and their daughters to pass through the fire, and used divination and enchantments, and sold themselves to do evil in the sight of the Lord, to provoke him to anger. வசனம் 18. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் மிகவும் கோபமடைந்து அவர்களை தம்முடைய முகத்தை விட்டு அகற்றினார். யூதா கோத்திரம் மாத்திரமே மீதியாயிற்று. Verse 18. Therefore the Lord was very angry with Israel, and removed them out of his sight. There was none left but the tribe of Judah only. வசனம் 19. யூதா ஜனங்களும் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை கைக்கொள்ளாமல் இஸ்ரவேல் உண்டாக்கின வழிபாடுகளில் நடந்தார்கள். Verse 19. Also Judah kept not the commandments of the Lord their God, but walked in the statutes of Israel which they made. வசனம் 20. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேல் சந்ததியாரை எல்லாம் புறக்கணித்து அவர்களை தமது முகத்தை விட்டு தள்ளுமட்டாக ஒட்டுக்கி அவர்களை கொள்ளைக்காரர் கையில் ஒப்புக் கொடுத்தார். Verse 20. And the Lord rejected all the seed of Israel, and afflicted them, and delivered them into the hand of spoilers, until he had cast them out of his sight. வசனம் 21. இஸ்ரவேலர் தாவீது வம்சத்தை விட்டு பிரிந்து நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமை ராஜாவாக்கினார்கள். அப்பொழுது யெரொபெயாம் இஸ்ரவேலை கர்த்தரை விட்டு பின்வாங்கவும் பெரிய பாவத்தை செய்யவும் பண்ணினான். Verse 21. For he rent Israel from the house of David, and they made Jeroboam the son of Nebat king. And Jeroboam drave Israel from following the Lord, and made them sin a great sin. வசனம் 22. அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் யெரொபெயாம் செய்த எல்லா பாவங்களிலும் நடந்து. Verse 22. For the children of Israel walked in all the sins of Jeroboam which he did. They departed not from them. வசனம் 23. கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் கொண்டு சொல்லியிருந்தபடி அவர்களை தமது சமூகத்தை விட்டு அகற்றுகிற வரைக்கும் அவைகளை விட்டு விலகாதிருந்தார்கள். இப்படியே இஸ்ரவேலர் தங்கள் தேசத்தினின்று அசீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். Verse 23. Until the Lord removed Israel out of his sight, as he had said by all his servants the prophets, so was Israel carried away out of their own land to Assyria unto this day. வசனம் 24. அசீரியா ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்பவரீமிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினான். இவர்கள் சமாரியாவை சொந்தமாய் கட்டிக்கொண்டு அதின் பட்டணங்களிலே குடியிருந்தார்கள். Verse 24. And the king of Assyria brought men from Babylon, and from Cuthah, and from Ava, and from Hamath, and from Sepharvaim, and placed them in the cities of Samaria instead of the children of Israel. And they possessed Samaria, and dwelt in the cities thereof. வசனம் 25. அவர்கள் அங்கே குடியேறினது முதல் கர்த்தருக்கு பயப்படாததினால்
கர்த்தர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார், அவைகள் அவர்களில் சிலரை கொன்று போட்டது. Verse 25. And so it was at the beginning of their dwelling there, that they feared not the Lord. Therefore the Lord sent lions among them, which slew some of them. வசனம் 26. அப்பொழுது ஜனங்கள் அசீரியா ராஜாவை நோக்கி, நீர் இங்கே இருந்து அனுப்பி சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றுவித்த ஜாதிகள் அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அறியாதபடியினால் அவர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அவர்கள் அறியாதபடியினால் அவைகள் அவர்களை கொன்று போடுகிறது என்று சொன்னார்கள். Verse 26. Wherefore they spake to the king of Assyria, saying, The nations which thou hast removed, and placed in the cities of Samaria, know not the manner of the God of the land. Therefore he hath sent lions among them, and, behold, they slay them, because they know not the manner of the God of the land. வசனம் 27. அதற்கு அசீரியா ராஜா, நீங்கள் அங்கேயிருந்து கொண்டு வந்த ஆசாரியர்களில் ஒருவனை அங்கே அழைத்து கொண்டு போங்கள், அவர்கள் அங்கே குடியிருக்கும்படிக்கு அவன் அவர்களுக்கு அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை போதிக்க கடவன் என்று கட்டளையிட்டான். Verse 27. Then the king of Assyria commanded, saying, Carry thither one of the priests whom ye brought from thence, and let them go and dwell there, and let him teach them the manner of the God of the land. வசனம் 28. அப்படியே அவர்கள் சமாரியாவிலிருந்து கொண்டு போயிருந்த ஆசாரியர்களில் ஒருவன் வந்து பெத்தேலிலே குடியிருந்து கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டிய விதத்தை அவர்களுக்கு போதித்தான். Verse 28. Then one of the priests whom they had carried away from Samaria came and dwelt in Bethel, and taught them how they should fear the Lord. வசனம் 29. ஆனாலும் அந்தந்த ஜாதி தங்கள் தங்கள் தேவர்களை தங்களுக்கு உண்டு பண்ணி அந்தந்த ஜாதியார் குடியேறின தங்கள் தங்கள் பட்டணங்களில் சமாரியர் உண்டு பண்ணின மேடைகளின் கோவில்களில் வைத்தார்கள். Verse 29. Howbeit every nation made gods of their own, and put them in the houses of the high places which the Samaritans had made, every nation in their cities wherein they dwelt. வசனம் 30. பாபிலோனின் மனுஷர் சுக்கூத் பெனோத்தையும் கூத்தின் மனுஷர் நேர்காலையும் ஆமாத்தின் மனுஷர் அசிமாவையும். Verse 30. And the men of Babylon made Succoth Benoth, and the men of Cuth made Nergal, and the men of Hamath made Ashima. வசனம் 31. ஆவியர் நிபேகாசையும் தர்தாக்கையும் உண்டாக்கினார்கள். செப்பர்வியர் செப்பர்வாயிமின் தேவர்களாகிய அத்ரமலேக்குக்கும் அன்னமலேக்குக்கும் தங்கள் பிள்ளைகளை அக்கினியில் தகனித்து வந்தார்கள். Verse 31. And the Avites made Nibhaz and Tartak, and the Sepharvites burnt their children in fire to Adramelech and Enamelech, the gods of Sepharvaim. வசனம் 32. அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததுமன்றி மேடைகளிலுள்ள கோவில்களில் தங்களுக்காக ஆராதனை செய்கிறதற்கு தங்களுக்குள் ஈனமானவர்களை ஆசாரியர்களாகவும் ஏற்படுத்தினார்கள். Verse 32. So they feared the Lord, and made unto themselves of the lowest of them priests of the high places, which sacrificed for them in the houses of the high places. வசனம் 33. அப்படியே கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டுவந்த ஜாதிகளுடைய முறைமையின்படியே தங்கள் தேவர்களை சேவித்தும் வந்தார்கள். Verse 33. They feared the Lord, and served their own gods, after the manner of the nations whom they carried away from thence. வசனம் 34. இந்நாள் வரைக்கும் அவர்கள் தங்கள் முந்தின முறைகளின்படியே செய்து வருகிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதுமில்லை, தங்கள் சுய திட்டங்கள் முறைமைகளின்படியாகிலும் கர்த்தர் இஸ்ரவேல் என்று பேரிட்ட யாக்கோபின் புத்திரருக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் ஒத்தபடியாகிலும் செய்கிறதுமில்லை. Verse 34.
Unto this day they do after the former manners. They fear not the Lord, neither do they after their statutes, or after their ordinances, or after the law and commandment which the Lord commanded the children of Jacob, whom he named Israel. வசனம் 35. கர்த்தர் இவர்களோடே உடன்படிக்கை பண்ணி இவர்களுக்கு கற்பித்தது என்னவென்றால், நீங்கள் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் அவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்களுக்கு பலியிடாமலும். Verse 35. With whom the Lord had made a covenant, and charged them, saying, Ye shall not fear other gods, nor bow yourselves to them, nor serve them, nor sacrifice to them. வசனம் 36. உங்களை மகா வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தருக்கே பயந்து அவரையே பணிந்து கொண்டு அவருக்கே பலியிட்டு. Verse 36. But the Lord, who brought you up out of the land of Egypt with great power and a stretched out arm, him shall ye fear, and him shall ye worship, and to him shall ye do sacrifice. வசனம் 37. அவர் உங்களுக்கு எழுதிக் கொடுத்த திட்டங்களின்படியும் முறைமைகளின்படியும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனைகளின்படியும் நீங்கள் சகல நாளும் செய்கிறதற்கு கவனமாயிருந்து அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள். Verse 37. And the statutes, and the ordinances, and the law, and the commandment, which he wrote for you, ye shall observe to do forevermore, and ye shall not fear other gods. வசனம் 38. நான் உங்களோடே பண்ணின உடன்படிக்கையை நீங்கள் மறவாமலும் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும். Verse 38. And the covenant that I have made with you ye shall not forget, neither shall ye fear other gods. வசனம் 39. உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக, அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று அவர்களுக்குச் சொல்லியிருந்தார். Verse 39. But the Lord your God ye shall fear, and he shall deliver you out of the hand of all your enemies. வசனம் 40. ஆனாலும் அவர்கள் செவி கொடாமல் தங்கள் முந்தின முறைமைகளின்படியே செய்தார்கள். Verse 40. Howbeit they did not hearken, but they did after their former manner. வசனம் 41. அப்படியே அந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்தும் தங்கள் விக்கிரகங்களை சேவித்தும் வந்தார்கள். அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தங்கள் பிதாக்கள் செய்தபடியே இந்நாள் வரைக்கும் செய்து வருகிறார்கள். Verse 41. So these nations feared the Lord, and served their graven images, both their children, and their children's children, as did their fathers, so do they unto this day. 2 இராஜாக்கள் அதிகாரம் 18. 2 Kings chapter 18. வசனம் 1. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஊசியாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். Verse 1. Now it came to pass in the 3rd year of Hoshea son of Elah king of Israel, that Hezekiah the son of Ahaz king of Judah began to reign. வசனம் 2. அவன் ராஜாவாகிறபோது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் ஆபி. Verse 2. 25 years old was he when he began to reign, and he reigned 29 years in Jerusalem. His mother's name also was Abi, the daughter of Zachariah. வசனம் 3. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதைச் செய்தான். Verse 3. And he did that which was right in the sight of the Lord, according to all that David his father did. வசனம் 4. அவன் மேடைகளை அகட்டி சிலைகளை தகர்த்து விக்கிரகத்தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கலச் சர்ப்பத்தை உடைத்து போட்டான்.
அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபங்காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். Verse 4. He removed the high places, and brake the images, and cut down the groves, and brake in pieces the brazen serpent that Moses had made. For unto those days the children of Israel did burn incense to it. And he called it Nehushta. வசனம் 5. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. Verse 5. He trusted in the Lord God of Israel, so that after him was none like him among all the kings of Judah, nor any that were before him. வசனம் 6. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். Verse 6. For he clave to the Lord, and departed not from following him, but kept his commandments, which the Lord commanded Moses. வசனம் 7. ஆகையால் கர்த்தர் அவனோடிருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். Verse 7. And the Lord was with him, and he prospered whithersoever he went forth. And he rebelled against the king of Assyria, and served him not. வசனம் 8. அவன் பெலிஸ்தரை காசா மட்டும் அதின் எல்லைகள் பரியந்தமும் காவலாளர் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான நகரங்கள் பரியந்தமும் முறியடித்தான். Verse 8. He smote the Philistines, even unto Gaza, and the borders thereof, from the tower of the watchman to the fenced city. வசனம் 9. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஊசியாவின் 7ஆம் வருஷத்திற்கு சரியான எசேக்கியா ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சல்மனாசார் சமாரியாவுக்கு விரோதமாய் வந்து அதை முற்றுகை போட்டான். Verse 9. And it came to pass in the 4th year of King Hezekiah, which was the 7th year of Hoshea son of Elah king of Israel, that Shalmaneser king of Assyria came up against Samaria, and besieged it. வசனம் 10. 3 வருஷம் சென்ற பின்பு அவர்கள் அதை பிடித்தார்கள். எசேக்கியாவின் 6ஆம் வருஷத்திலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஊசியாவின் 9ஆம் வருஷத்திலும் சமாரியா பிடிபட்டது. Verse 10. And at the end of 3 years they took it, even in the 6th year of Hezekiah, that is, the 9th year of Hoshea king of Israel, Samaria was taken. வசனம் 11. அசீரியா ராஜா இஸ்ரவேலை அசீரியாவுக்கு சிறைபிடித்துக் கொண்டு போய் கோசான் நதியோரமான ஆலாகிலும் ஆபூரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான். Verse 11. And the king of Assyria did carry away Israel unto Assyria, and put them in Hala and in Haba, by the river of Gozan, and in the cities of the Medes. வசனம் 12. அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் அவருடைய உடன்படிக்கையையும் கர்த்தரின் தாசனாகிய மோசே கற்பித்த யாவட்டையும் மீறி அதற்கு செவிகொடாமலும் அதின்படி செய்யாமலும் போனார்கள். Verse 12. Because they obeyed not the voice of the Lord their God, but transgressed his covenant, and all that Moses the servant of the Lord commanded, and would not hear them, nor do them. வசனம் 13. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் 14ஆம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சனகெரிப் யூதாவிலிருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்தான். Verse 13. Now in the 14th year of King Hezekiah did Sennacherib king of Assyria come up against all the fenced cities of Judah, and took them. வசனம் 14. அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகீசிலுள்ள அசீரியா ராஜாவுக்கு ஆள் அனுப்பி
நான் குற்றஞ்செய்தேன், என்னை விட்டு திரும்பிப்போம், நீர் என்மேல் சுமத்துவதைச் சுமப்பேன் என்று சொன்னான். அப்படியே அசீரியா ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் சுமத்தினான். Verse 14. And Hezekiah king of Judah sent to the king of Assyria to Lachish, saying, I have offended, return from me, that which thou puttest on me will I bear. And the king of Assyria appointed unto Hezekiah king of Judah 300 talents of silver and 30 talents of gold. வசனம் 15. ஆதலால் எசேக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரமனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தான். Verse 15. And Hezekiah gave him all the silver that was found in the house of the Lord, and in the treasures of the king's house. வசனம் 16. அக்காலத்திலே யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருடைய ஆலயக்கதவுகளிலும் நிலைகளிலும் தான் அழுத்தியிருந்த பொன் தகடுகளை கழற்றி அவைகளை அசீரியா ராஜாவுக்கு கொடுத்தான். Verse 16. At that time did Hezekiah cut off the gold from the doors of the temple of the Lord, and from the pillars which Hezekiah king of Judah had overlaid, and gave it to the king of Assyria. வசனம் 17. ஆகிலும் அசீரியா ராஜா லாகீசிலிருந்து தர்த்தானையும் ரப்சாரீசையும் ரப்சாக்கேயையும் பெரிய சேனையோடே எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பினான். அவர்கள் எருசலேமுக்கு வந்து வண்ணார் துறையின் வழியிலுள்ள மேல்குளத்துச் சாலகத்தண்டையிலே நின்று. Verse 17. And the king of Assyria sent Tartan and Rabsaris and Rabshakeh from Lachish to King Hezekiah with a great host against Jerusalem. And they went up and came to Jerusalem. And when they were come up, they came and stood by the conduit of the upper pool, which is in the highway of the fuller's field. வசனம் 18. ராஜாவை அழைப்பித்தார்கள். அப்பொழுது இல்க்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் அரமனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும் அவர்களிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். Verse 18. And when they had called to the king, there came out to them Eliakim the son of Hilkiah, which was over the household, and Shebna the scribe, and Joe the son of Asaph the recorder. வசனம் 19. ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? Verse 19. And Rabshakeh said unto them, Speak ye now to Hezekiah, thus saith the great king, the king of Assyria, what confidence is this wherein thou trustest? வசனம் 20. யுத்தத்திற்கு மந்திராலோசனையும் வல்லமையும் உண்டென்று நீ சொல்லுகிறாயே, அது வாய்ப்பேச்சேயன்றி வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? Verse 20. Thou sayest, but they are but vain words. I have counsel and strength for the war. Now on whom dost thou trust, that thou rebellest against me? வசனம் 21. இதோ நெறிந்த நாணல்கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய். அதின்மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டு உருவிப்போம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் இப்படியே இருப்பான். Verse 21. Now, behold, thou trustest upon the staff of this bruised reed, even upon Egypt, on which if a man lean, it will go into his hand, and pierce it. So is Pharaoh king of Egypt unto all that trust on him. வசனம் 22. நீங்கள் என்னிடத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்லுவீர்களாகில், அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ எசேக்கியா கட்டி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி
எருசலேமிலிருக்கிற இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே. Verse 22. But if ye say unto me, We trust in the Lord our God, is not that he, whose high places and whose altars Hezekiah hath taken away, and hath said to Judah and Jerusalem, Ye shall worship before this altar in Jerusalem? வசனம் 23. நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன். நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசீரியா ராஜாவாகிய என் ஆண்டவனோடே சபதங்கூறு. Verse 23. Now therefore, I pray thee, give pledges to my lord the king of Assyria, and I will deliver thee 2000 horses, if thou be able on thy part to set riders upon them. வசனம் 24. கூறாதே போனால் நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரில் ஒரே ஒரு சிறிய தலைவனின் முகத்தை எப்படி திருப்புவாய்? இரதங்களோடு குதிரை வீரரும் வருவார்கள் என்று எகிப்தையா நம்புகிறாய்? Verse 24. How then wilt thou turn away the face of one captain of the least of my master's servants, and put thy trust on Egypt for chariots and for horsemen? வசனம் 25. இப்போதும் கர்த்தருடைய கட்டளையில்லாமல் இந்த ஸ்தலத்தை அழிக்க வந்தேனோ? இந்த தேசத்திற்கு விரோதமாய் போய் அதை அழித்துப் போடு என்று கர்த்தர் என்னோடே சொன்னாரே என்றான். Verse 25. Am I now come up without the Lord against this place to destroy it? The Lord said to me, Go up against this land, and destroy it. வசனம் 26. அப்பொழுது இல்க்கியாவின் குமாரன் எலியாக்கீமும் செப்னாவும் யோவாகும் ரப்சாக்கேயை பார்த்து, உமது அடியாரோடே சீரிய பாஷையிலே பேசும், அது எங்களுக்கு தெரியும். அலங்கத்திலிருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களோடே யூத பாஷையிலே பேச வேண்டாம் என்றார்கள். Verse 26. Then said Eliakim the son of Hilkiah, and Shebna, and Joe, unto Rabshakeh, Speak, I pray thee, to thy servants in the Syrian language, for we understand it, and talk not with us in the Jews' language in the ears of the people that are on the wall. வசனம் 27. அதற்கு ரப்சாக்கே, உங்களோடுங்கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்திலே தங்கியிருக்கிற மனுஷரண்டைக்கே அல்லாமல் உன் ஆண்டவனண்டைக்கும் உன்னண்டைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார் என்று சொல்லி. Verse 27. But Rabshakeh said unto them, Hath my master sent me to thy master, and to thee, to speak these words? Hath he not sent me to the men which sit on the wall, that they may eat their own dung, and drink their own piss with you? வசனம் 28. ரப்சாக்கே நின்று கொண்டு யூத பாஷையிலே உரத்த சத்தமாய், அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தையை கேளுங்கள். Verse 28. Then Rabshakeh stood and cried with a loud voice in the Jews' language, and spake, saying, Hear the word of the great king, the king of Assyria. வசனம் 29. எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள், அவன் உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்க மாட்டான். Verse 29. Thus saith the king, Let not Hezekiah deceive you, for he shall not be able to deliver you out of his hand. வசனம் 30. கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி, எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடங்கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். Verse 30. Neither let Hezekiah make you trust in the Lord, saying, The Lord will surely deliver us, and this city shall not be delivered into the hand of the king of Assyria. வசனம் 31. எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். அசீரியா ராஜா சொல்லுகிறதாவது, நீங்கள் என்னோடே ராசியாகி காணிக்கையோடே என்னிடத்தில் வாருங்கள். நான் வந்து உங்களை உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தானியமும் திராட்சத் தோட்டமும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சரசமும் உள்ள தேசமும்
ஒலிவ எண்ணெயும் தேனும் உள்ள தேசமுமாகிய சீமைக்கு அழைத்து கொண்டு போகுமளவும். Verse 31. Hearken not to Hezekiah, for thus saith the king of Assyria, Make an agreement with me by a present, and come out to me, and then eat ye every man of his own wine, and every one of his fig tree, and drink ye every one the waters of his cistern. வசனம் 32. அவனவன் தந்தன் திராட்சைச் செடியின் கனியையும் தந்தன் அத்திமரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தந்தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள். இவ்விதமாய் நீங்கள் சாகாமல் பிழைப்பீர்கள். கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவிகொடாதிருங்கள். Verse 32. Until I come and take you away to a land like your own land, a land of corn and wine, a land of bread and vineyards, a land of oil, olive and of honey, that ye may live, and not die, and hearken not unto Hezekiah, when he persuadeth you, saying, The Lord will deliver us. வசனம் 33. ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ? Verse 33. Hath any of the gods of the nations delivered at all his land out of the hand of the king of Assyria? வசனம் 34. ஆமாத் அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? செப்பர்வாயிம் ஏனா ஈவா பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? அவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்ததுண்டோ? Verse 34. Where are the gods of Hamath and of Arpad? Where are the gods of Sepharvaim, Hena, and Iver? Have they delivered Samaria out of mine hand? வசனம் 35. கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்கிறார் என்று சொன்னான். Verse 35. Who are they among all the gods of the countries that have delivered their country out of mine hand, that the Lord should deliver Jerusalem out of mine hand? வசனம் 36. ஆனாலும் ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாகச் சொல்லாமல் மௌனமாயிருந்தார்கள். அவனுக்கு மறுதரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். Verse 36. But the people held their peace, and answered him not a word. For the king's commandment was, saying, Answer him not. வசனம் 37. அப்பொழுது இல்க்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் அரமனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாப்பின் குமாரன் யோவாக் என்னும் கணக்கனும் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு எசேக்கியாவின் இடத்தில் வந்து ரப்சாக்கேயின் வார்த்தைகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். Verse 37. Then came Eliakim the son of Hilkiah, which was over the household, and Shebna the scribe, and Joe the son of Asaph the recorder, to Hezekiah with their clothes rent, and told him the words of Rabshakeh. பைபிள் சவாலின் 109வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று தேவனிடமிருந்து விலகுதல் அழிவை தரும், ஆனால் அவரிடம் திரும்புதல் புதுப்பிப்பையும் நம்பிக்கையையும் தரும் என்பதை கற்றுக்கொண்டோம். எசேக்கியா போல தேவனை நம்பி கீழ்ப்படிபவர்கள் அவரால் கௌரவிக்கப்படுகிறார்கள். எந்த சூழ்நிலையிலும் நாம் விசுவாசத்தில் உறுதியாக நிற்க முடியும். தேவனிடமிருந்து நம்மை விலக்குகின்ற அனைத்தையும் அகற்றி அவரிடம் நெருங்குவோம். இன்று உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்த நீங்கள் எடுக்கப் போகும் படி என்ன? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 109 of our Bible challenge is complete. Today we learned that turning away from God leads to destruction, but returning to Him brings restoration and hope. God honors those who trust Him and walk in obedience. Just like Hezekiah did, no matter the situation around us, we can choose to stand firm in faith. Let us remove anything that pulls us away from God and draw closer to Him daily. What step will you take today to strengthen your faith?
Share your thoughts and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.